9 புள்ளி 5 வரிசை 5ல் நிறுத்திக்கோங்க. 5 டாட்டுக்கு சென்டரில் மட்டும் ஒவ்வொரு டாட் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 புள்ளி 7 புள்ளி 9 புள்ளின்னு சொல்லிட்டு எல்லா சைடும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துக்கலாம். 4 பக்கமும் இப்படி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிறத வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ உள்ளே இருக்கிற 3 டாட்டில் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி விளக்கு தான் போட்டிருக்கேன். அது நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் விருப்பமாக இருக்கோ கலர் போட்டுக்கோங்க. உள்ளே வந்து நான் செம்மண் கொடுத்துருக்கேன். செம்மண் கொடுக்குறப்ப நம்மளுக்கு கோலமும் அட்ராக்ஷனாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம போட்ட ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி சென்டரில் மட்டும் ஸ்கொயர் ஷேப் போட்டோமோ இப்போ அதே மாதிரி சுற்றி எல்லா லைனுக்குமே ஸ்கொயர் ஷேப் போட்டுருங்க ஒவ்வொரு கட்டத்துக்கும். அப்படி போடுறப்ப ரொம்ப அட்ராக்ஷனாக மங்களகரமாக நல்லாயிருக்கும், படிக்கோலம் மாதிரி. நம்ம டாட் வச்சதை இணைச்சிட்டு போனாலே கோடு கோணையும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக வரும். இப்போ அந்த கார்னரில் இருக்கிற ஒரு புள்ளியும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸஸ் போட்டுட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர் மாற்றி மாற்றி கொடுக்குறப்ப ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். நான் வந்து 4 பக்கமும் அந்த முக்கோண ஷேப்க்கு ஒரு கலரும் சைடில் வர கார்னருக்கு ஒவ்வொரு கலரும் சொல்லிட்டு க்ரீன் கலரும் மாற்றி கொடுத்துருக்கேன். இப்போ 4ம் போட்டுறதுக்கு அப்புறம் நம்ம வந்து விளக்கு ஷேப் வந்து 4 பக்கமும் வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு எட்ஜஸ்க்கும் வந்து ஒரு தீபம் எரியிற மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி போட்டுட்டு நீங்கள் கலர் கொடுத்துட்டீங்கன்னா கோலம் ரொம்பவே அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்கும். சிம்பிளாக போட்டுடலாம், வாசல் மங்களகரமாக தெரியும். நம்ம விளக்குக்கு பதில் தாமரைப்பூ கூட இதே மாதிரி 4 பக்கமும் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.